Hi everyone. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா PPE அதாவது personal protective equipment. அது என்னன்றதை பார்க்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ PPE னா என்ன, அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. PPE அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேஃப்டினா என்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். சேஃப்டியோட எக்ஸ்பிளனேஷன் வந்து the condition of being safe, freedom from danger, risk or injury. அதாவது தமிழ்ல பார்த்தோம்னா the condition of being safe அதாவது பாதுகாப்பாக இருக்கும் நிலை, ஆபத்து அல்லது காயங்களிலிருந்து விடுதலை. அதாவது இப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது மெஷினரியில் ஒர்க் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? இப்போ மெஷினில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம ஏதாவது வந்து கவனக்குறைவு ஏதாவது இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மெஷினில் லோட் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டாக அந்த லோடிங் டைம்குள்ளே லோட் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடணும். அதுக்கு மேல நம்ம வந்து அங்க லோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, சப்போஸ் அது வந்து ஆட்டோமேட்டட் மெஷினா இருந்துனாக்கா அதனுடைய அந்த சைக்கிள் டைம் முடிஞ்ச உடனே அடுத்த ஆபரேஷனுக்கு வந்து அது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து நாலேஜோட அதுக்கான டைம்ல வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ணணும். பிளஸ் அது இல்லாம அதுக்கு நம்ம தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணி எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியா ஒர்க் பண்ணணும். அண்ட் ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து தடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து சேஃப்டி அப்படின்றது வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டியை பத்தி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து PPE அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். PPE அப்படின்னாக்கா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், தமிழ்ல வந்து தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள். ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு கம்பெனிலையோ இல்லை பொதுவாக ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையால நம்மளுடைய ஹியூமனுடைய உடம்புக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். சப்போஸ் அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுனாக்கா அந்த பாதிப்பு வராம இருக்கிற மாதிரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அதனுடைய உபகரணங்கள் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம செய்யற வேலையால நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் பேர் தான் வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ மெயினா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து PPEs மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, சேஃப்டி ஷூஸ், ஹெல்மெட்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், காகல்ஸ், மாஸ்க், சூட்டு. சூட்லேயே வந்து நிறைய டைப் இருக்கு. ஃபயர் சூட் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் சூட் இருக்கு, பெயிண்ட் சூட் இருக்கு. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெல்ட், சேஃப்டி ஜாக்கெட்ஸ், இயர் பிளக்ஸ், ஷூஸ், ஹேண்ட் கிளவுஸ், ஹெல்மெட் அண்ட் இயர் பிளக். சூட்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் இருக்கு, ஓவர் ஜாக்கெட் அண்ட் கிளவுஸ் வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் கிளவுஸ் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து ஆயில் கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி ஷூஸ், இயர் பிளக், ஓவர் ஜாக்கெட்டு. ஸோ நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல நமக்கு என்னென்ன பாதிப்பு வருமோ அதுக்கேற்ற நம்ம PPEs யூஸ் பண்ணி நம்ம அந்த பாதிப்புல இருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து PPE அப்படின்றத வந்து டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ PPE அதாவது ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு இருக்குனாக்கா மோஸ்ட்லி நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தலை கவசம், உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஹெட் தான் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் போட்டு தலையை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அடுத்ததுன்னு பார்த்தா கண்ணுக்கு வந்து போடும்போது காகல்ஸ் யூஸ் பண்ணி கண்ணை வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம். தென் வந்து சவுண்ட் அதிகமாக வர இடத்துல ஒர்க் பண்றோம், அதாவது மெஷினரி வந்து ஒரு ஹெவி ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு ஃபோர்ஜிங் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு பஞ்சிங் ஆப்ரேஷன் நடக்குது, ஸ்டாம்பிங் நடக்குது அப்படின்றப்போ வந்து அங்கே வந்து நிறைய சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்மளுடைய கேட்கும் திறனை வந்து கம்மி பண்ணும். அப்படின்றதால நம்ம காதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் PPE யூஸ் பண்றது வந்து இயர் பிளக் அப்படின்றத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம காதை வந்து சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உடம்புக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் போடுவாங்க. ஸோ சூட்ஸ் போடுவோம். பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் வி கேன் யூஸ். தென் வந்து கை வந்து யூஸ் பண்ணும்போது கைக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
சப்போஸ் ஒரு ஹெவி வெயிட் ஏதாவது தூக்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஓப்பன்ல இருக்கிற ஏரியால வந்து இன்ஜுரி ஏற்படும். ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்றதுக்கு வந்து ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுடைய ஹேண்டோடைய மேல இருந்து கீழே அந்த கிளவுஸ் உள்ள கவர் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டோம்னாக்கா அது பேர் வந்து ஹேண்ட் ஸ்லீவ்னு பேரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது இன்ஜுரி இருக்குனாக்கா அது வந்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டான இடத்துலையோ இல்லை வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மேலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி பெல்ட்ஸ் வந்து கொடுத்து அது ரோப் மூலயமா கனெக்ட் பண்ணி கீழே விழுந்துடாம சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சேஃப்டி ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் லாஸ்டா வந்து சேஃப்டி ஷூஸ். சேஃப்டி ஷூஸ் வந்து கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சேஃப்டி ஷூஸ் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம காலில் வந்து ஏதாவது வெயிட் வந்து விழும்போது கால் இன்ஜுரி ஆகாமல் இருந்தும் பாதுகாக்கும். ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஷாக் அடிக்காம இல்லை வேற எல்லா விதமான இதுல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதாக சேஃப்டி ஷூ அப்படின்றது வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது கம்பெனி எங்க போனாலும் சேஃப்டி ஷூ இருந்தாதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஹெல்மெட் வந்து ஹெட் ப்ரொடெக்ஷன் அண்ட் இயர் பிளக் வந்து நம்மளுடைய காதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது, ஹியரிங் ப்ரொடெக்ஷன். சாப்ஸ் பேண்ட்ஸ் அப்படின்றது வந்து செயின் சாஸ், அதாவது மரம் இருக்கிற வேலை அந்த மாதிரியான ஹெவி ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து வந்து அந்த மிஷின் கட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது காலில் தவறி காலை கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சாப்ஸ் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. தென் வந்து சேஃப்டி ஷூஸ் வந்து ஃபுட் ப்ரொடெக்ஷன், நம்ம காலை வந்து பாதுகாக்கிறதுக்காக சேஃப்டி ஷூஸ் வந்து அணிகிறோம். காகுல்ஸ் வந்து ஐ ப்ரொடெக்ஷன். இந்த ஓவர் ஜாக்கெட் அதாவது ஓவர் கோட் போடுறது எதுக்குனாக்கா ஹை விசிபிள் ஹேட் வெசட் பேண்ட்ஸ். ஏதாவது தூரத்துல இருந்து ஏதாவது வெஹிக்கிள் வந்து வேகமா வருது அப்படின்னாக்கா நம்ம இந்த கலரை வச்சு அங்கே ஆள் இருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்லோவாக வரதால இந்த ஆக்சிடென்ட்டும் வந்து நிகழாது. கிளவுஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஹேண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹார்னஸ் லேயார்ட் யூஸ் பண்ணுறது வந்து ஹார்னஸ் லேண்ட்யார்ட் யூஸ் பண்ணுறது வந்து ஒர்க்கிங் மோர் தென் 6 feet, அதாவது 6 feetக்கு மேலே இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே இருந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். யூசஸ் ஆஃப் PPE எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிவ் கிளாத்திங். நம்ம சூட்ஸ் போடும்போது நம்மளுடைய கிளாத்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ வந்து ஹெல்மெட் வந்து ஹெட் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி ஷூஸ் வந்து ஃபுட் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி ஹேண்ட் கிளவுசஸ் வந்து ஹேண்ட் ப்ரொடெக்ஷன், காகுல்ஸ் வந்து ஐ ப்ரொடெக்ஷன், இயர் மஃப் ஆர் பிளக், இயர் பிளக் வந்து காதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ சேஃப்டி ஹார்னஸ் அப்படின்றது வந்து ஹைட்ல ஒர்க் பண்ணும்போது கீழே விழுந்துடாமல் இருக்கிறது வந்து நமக்கு பாடி ப்ரொடெக்ஷன். ஃபேஸ் மாஸ்க் வந்து டஸ்ட் அப்புறம் வந்து அசுத்தமான காத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ கெமிக்கல் ஷூட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பைப் லைன்ல இல்லை கெமிக்கல் இதில் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கலால பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் ஷூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் வந்து வெல்டிங் ஷீல்டு, வெல்டு பண்ணும்போது நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வெல்டிங் ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினான மேஜராக வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த PPEs வந்து இல்லாமலே இருக்காது. ஸோ இதுதான் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் PPEs. ஸோ கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் இருக்கும், வேரியஸ் கண்டிஷன்ல வேரியஸ் டைப்ஸ்ல வந்து ஒர்க் இருக்கும். ஸோ எந்த விதமான ஒர்க்கா இருந்தாலுமே நம்ம அந்த இருக்கிற ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கும், என்னென்ன பாதிப்பு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து PPEs யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சிடென்ட் அல்லது இன்சிடென்ட் வந்து எதுவும் நடக்காம சேஃப்டியா நம்ம வந்து ஒர்க் பண்றது தான் பார்க்கணும். ஸோ எங்க இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டா வந்து ஒர்க் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி PPEs யூஸ் பண்ணுவோம். ஆக்சிடென்ட்ஸை வந்து 0 ஆக்சிடென்ட் ஆக்குவோம். ஒர்க் சேஃப்லி, சேவ் த லைஃப். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.